Hi students, good morning. In this video, we are going to start a term 3 Social Science Civics Unit 2. The lesson name is Market and Consumer Production. Okay, next learning objectives. To identify 4 different types of market structures. Second one, to know the difference between each type of market structure. Next, to understand why consumers need protection. Next, to understand the rights of consumers. என்னென்னா 4 வகை சந்தை அமைப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சந்தை அமைப்புகளுக்கும் இடையேயான வேறுபாடு என்ன இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பின் தேவை என்னென்ன தேவைகள் இருக்குது அவங்கள அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் உரிமைகளை புரிஞ்சுக்க போகிறோம். நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஓகே, லெசன் நேம் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன். மார்க்கெட்னா என்ன உங்களுக்கே தெரியுது, நான் சந்தை. கன்சியூமர்னா நுகர்வோர்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன்னா பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர்னா என்ன, பொருளை வாங்குபவர் தான் நுகர்வோர்னு சொல்லுவோம். மார்க்கெட்னா சந்தை. கன்சியூமர் ப்ரொடக்ஷன்னா பொருளை வாங்குபவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது. கன்சியூமர்னா என்னது, பொருளை வாங்குபவர்னா கன்சியூமர்னு சொல்லுவோம். சரியா, உங்களை தமிழில் நுகர்வோர். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் லெசன் பண்ணுங்கள். வென் வி டாக் அபவுட் எ மார்க்கெட், வி ஜெனரலி visualize a crowded place with a lot of shops and consumers. People are buying different type of goods like groceries, clothing, electronics, etc. in the market. என்னன்னா ஒரு சந்தைனாவே உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவது ஏராளமான நிறைய கடைகள் இருக்கும். பொருளை வாங்குவவரெலாம் நெரிசலாக வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், சந்தைன்னு சொல்லுவோம். சரியா, அப்படி தான் இருக்கும். பொருளை வாங்குவோம் நிறைய பேர் அந்த சந்தைக்கு போவாங்க. அங்கே என்னென்ன வாங்குவாங்கன்னா மளிகை பொருள் வாங்குவாங்க, ஆடை போட்டுக்க ட்ரெஸ் வாங்கலாம், மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கலாம், மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் மக்கள் சந்தையில் வாங்குவாங்க. சரியா, and the shops are also selling a variety of product and service as well. So in a traditional sense, a market is where buyers and sellers meet to exchange their goods and service. என்னென்னா கடைகள் பலவிதமான தயாரிப்புகளையும் சேவைகளையும் விற்பனை செய்ய நிறைய மார்க்கெட்டு சந்தைக்கு போனால் நிறைய பார்க்கலாம், நிறைய சேல் பண்ணுவாங்க. எனவே பழங்கால முறைப்படி ஒரு சந்தை என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருள்களை மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ள இடமாக அமைகிறது. யார் வாங்குறாங்களோ அவங்க விற்கிறவங்க வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம பொருளை வாங்கிக்குவோம். அதுக்கு தான் சந்தைன்னு பேர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, but what is a market in economic? In economics, we do not refer to a market as a physical place. Economists described a market as coming together of buyers and sellers, and arrangements where buyers and sellers come in direct or indirect contact to sell and buy goods and service. For example, the market for books will constitute all the sellers and buyers of books in an economy. It does not necessarily refer to a geographic location. என்னன்னா ஆனால் பொருளாதாரத்தில் சந்தை என்றால் என்னன்னு கேட்குறாங்க ஒரு கொஷின். பொருளாதாரம்னா அந்த எக்கனாமிக் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என்ன கூறப்படல, இயற்கையான இடத்துன்னு சொல்லலை. பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சந்தை வாங்குபவர் மற்றும் விற்பவர் ஒன்றாக வருவதாக சொல்கிறாங்க. சரியா, மற்றும் விற்பனையாளர்கள் வாங்குபவர்கள் பொருட்களை வாங்கவோ நேரடியாக வருவது அல்லது மறைமுகமாக தொடர்புக்கு வருவது அப்படிலாம் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாகும். சரியா என்பது பொருளாகும். இது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம், இது புவியியல் இடமாக இல்லை. சரியா, நெக்ஸ்ட்டு, a setup where 2 or more parties engaged in exchange of goods, service and information is called a market. Ideally, a market is a place where 2 or more parties are involved in buying and selling. என்னென்னா பொருள்கள், சேவை மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தை என அழைக்கப்படும். ஓகேவா,
சந்தைனா என்னது? பொருள் மற்றும் சேவை மற்றும் தகவல் பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பை தான் என்னன்னு சொல்லுவோம்? சந்தைன்னு சொல்லுவோம். ஒரு சந்தை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற இடமாக அமைகின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு, the two parties involved in a transaction are called seller and buyer. The seller sells goods and service to the buyers in exchange of money. There has to more than one buyer and seller for the market to be competitive. என்னன்னா, டிரான்சாக்ஷன் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என அழைக்கப்படுறோம். சரியா? விற்பனையாளர் பணம் மற்றும் பரிமாற்றம் வாங்குபவருக்கும் விற்கிறார். யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு விற்கிறாங்க. சந்தை போட்டி தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் என இருக்க வேண்டும். சந்தையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்கக்கூடிய இடம் நிறைய பேர் இருக்கணும். சந்தை போட்டி தன்மையில் இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் நிறைய பேர் வரணும். சந்தையில் அதெல்லாம் வாங்குவாங்க. சரியா? வாங்குபவரும் விற்பவருமே இருப்பாங்க. சந்தையில் அப்படி தானே இருப்போம். நம்ம யார் வாங்குகிறோம், யாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அவங்களாம் போய் சந்தையில் வாங்குவோம். அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அவங்க விற்பாங்க. சந்தையில் ஒரே இடத்துல எல்லா பொருளும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட் என்னது? சந்தையினுடைய அம்சங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன் எக்கனாமிக் the term market refers to the shops for one commodities or a set of commodities. For example, a market for rice, a market for cloth, a market for electronic goods, etc. என்னன்னா, பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பொருள்களுக்கான கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்பையும் குறிக்கும். உதாரணமாக அரிசி சந்தை, துணிகளுக்கான சந்தை, மின்னணு பொருள்களுக்கான சந்தை நிறையா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு, a market is also not restricted to one physical or geographical location. It covers a general wide area and the demand on supply force of the region. என்னன்னா, ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்தோ அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதா இல்லை. சரியா? சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. சரியா? நெக்ஸ்ட்டு, there must be a group of buyers and sellers of the commodity to constitute a market, and the relations between the sellers and buyers must be business relation. என்னன்னா, சந்தையை உருவாக்குவதற்கு பொருள்களையும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். சரியா? இந்த விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான உறவு வணிக உறவுகளாக இருக்கணும். ஓகே, நுகர்வோர்னா என்னது? பொருளை வாங்குபவர். இதெல்லாம் இடையான ஒரு வணிக உறவாக இருக்கணும். ஓகே, என்னென்னா விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்னா யாருன்னா பொருளை வாங்குபவர். 2 பேருமே சந்தையை பற்றிய முழு அறிவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, தேவைக்கான தயாரிப்பு, எந்த பொருள் தேவையை தயாரிக்கணும், நுகர்வோருடைய தேர்வு, வாங்குவோருடைய என்னென்ன பொருள் வாங்குவாங்க, அடுத்தது என்னென்ன பொருளை விரும்புவாங்க, முன்னுரிமை, நவீன இந்த காலத்துக்கு இந்த காலத்துடைய தேவைகள் என்ன, இதெல்லாமே ஏற்ப மாற்றங்கள் விழிப்புணர்வு கண்டிப்பாக 2 பேருமே இந்த அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா என்னது? சந்தையினுடைய வகைப்பாடு. என்னென்ன சந்தையினுடைய வகைப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே பார்த்துக்குங்க. ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, broadly there are 2 classification of markets, the product market and the factor market. The factor market refer to the market for the buying and selling of factors of production like land, capital, labor, etc. The other classification of market are as follows. என்னன்னா, பரவலாக சந்தையில் 2 வகையாக உள்ளன சந்தைகள்னாவே. அவை தயாரிப்பு சந்தை மற்றும் காரணி சந்தைன்னு சொல்லுவாங்க. காரணி சந்தை என்பது நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிப்பதாகும். சரியா? சந்தையின் மற்ற வகைகளை கீழே பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஆன் த பேஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன். என்னென்னா, புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில்ங்கிற மீனிங். ஓகே, அதில் லோக்கல் மார்க்கெட்னா உள்ளூர் சந்தைகள். ஓகே, in such a market the buyers and sellers are limited to the local region or area. They usually sell perishable goods of daily use
since the transportation of such goods can be expensive. லோக்கல் மார்க்கெட்னா என்னது? உள்ளூர் சந்தை. உள்ளூர் சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சார்ந்தவராக இருப்பாங்க. சரியா? அவர்கள் வழக்கமாக தினசரி பயன்பாட்டின் விரைவில் வீணாக்கிவிடும் அழுகும் பொருட்களை விற்கின்றனர். ஏனெனில் அத்தகைய பொருட்கள் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், ரீஜனல் மார்க்கெட்ஸ். These markets cover a wider or than local markets like a district or a cluster of few smaller states. என்னன்னா ரீஜனல் மார்க்கெட்னா என்னது? பிராந்திய சந்தைன்னு சொல்லுவோம். பிராந்திய சந்தைகளானது உள்ளூர் சந்தைகளை விட என்ன ஆகும்? பரந்த அளவிலான அல்லது சிறிய மாநிலங்கள் இணைக்கும் பகுதியாக இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் நேஷனல் மார்க்கெட். திஸ் இஸ் when the demand for goods is limited to one specific country or the government may not allow the trade of such goods outside national boundaries. என்னன்னா நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மார்க்கெட் தேசிய சந்தைகள் சொல்லுவோம். தேசிய சந்தைகளில் பொருட்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையாக இருக்கும். சரியா? இருக்கலாம். அல்லது தேசிய எல்லைகளுக்குள் வெளியே இத்தகைய பொருட்களின் வர்த்தகத்தை அரசாங்கம் அனுமதி கொடுப்பதில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். when the demand for the product is international and the goods are also traded internationally is bulk quantities, we can it as an international market. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னா என்னது? சர்வதேச சந்தைகள். ஓகே, தயாரிப்புகளுக்கான தேவை சர்வதேச அளவிலானது மற்றும் சர்வதேச அளவில் பொருள்கள் மொத்த விலையில் வர்த்தகம் செய்யப்படும் போது அந்த சந்தையின் சர்வதேச சந்தை என அந்த சந்தைகள் என்ன சொல்லுவாங்க? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். சர்வதேச சந்தைகள் என்ன அழைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் டைம். அதில் ஃபஸ்ட்டு கெட்டிங் வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் this is when the supply of goods is fixed and so it cannot be changed instantaneously. Say for the example the market for flowers, vegetables, fruits, etc. This price of goods will depend on demand. என்னன்னா நேரத்தின் அடிப்படையில் அதில் ஃபஸ்ட்டு கிட்டி மிக குறுகிய கால சந்தை, சின்ன சந்தை, குறுகிய கால சந்தை. மிக குறுகிய கால சந்தையில் பொருள்கள் அளிப்பு நிலையானது, மேலும் அதை உடனடியாக மாற்ற முடியாது. ஏன்னா உதாரணமாக பூக்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை சந்தையில் பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும். பொருள்களின் தேவையை எவ்வளோ பேர் வாங்குறாங்களோ தேவையை பொறுத்து அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் பீரியட் மார்க்கெட். த மார்க்கெட் இஸ் சைலண்ட்லி லாங்கர் தென் த ப்ரீவியஸ் ஒன். ஹியர் த சப்ளை கேன் பி சைலண்ட்லி அட்ஜஸ்டட். என்னென்னா குறுகிய கால சந்தை. குறுகிய கால சந்தை என்பது முந்தைய சந்தையை விட சற்று கூடுதல் நேரம் உடையது. இங்கே அளிப்பை சற்றே மாற்றியமைத்து கொள்ளலாம். இங்கே கொடுக்க வேண்டியது என்ன பண்ணலாம்? மாற்றியமைச்சு வச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு லாங் பீரியட் மார்க்கெட். நீண்ட கால சந்தைன்னு சொல்லுவோம். ஓகே, ஹியர் த சப்ளை கேன் பி சேஞ்ச்டு ஈஸிலி பி ஸ்கேலிங் ப்ரொடக்ஷன். ஸோ இட் கேன் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டிமாண்ட் ஆஃப் த மார்க்கெட். So the market will determine its equilibrium price in time. என்னன்னா நீண்டகால சந்தை. நீண்டகால சந்தையில் உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை எளிதாக மாற்றியமைக்கலாம். எனவே இத்தகைய சந்தை தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம். சரியா? எனவே சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்து கொள்ளும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் டிரான்சேக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, spot market. This is where spot transaction occur, that is if the money is paid immediately, there is no system of credit. என்னன்னா ஸ்பாட் மார்க்கெட்னா என்னென்னா உடனடி சந்தைன்னு அர்த்தம். ஓகே, பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது. கடன் முறை இல்லை. அங்கேயே கொடுத்துட்டு அங்கேயே வாங்குறது, கடன்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டு. இது திஸ் இஸ் வேர் த டிரான்சேக்ஷன் ஆர் கிரெடிட் டிரான்சேக்ஷன் தேர் இஸ் எ ப்ராமிஸ் டு பே த கன்சிடரேஷன்ஸ் சம்டைம்ஸ் இன் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் மார்க்கெட்னா எதிர்கால சந்தைன்னு அர்த்தம். ஓகே, எதிர்கால சந்தையின்
பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகளாகும். கடன் அடிப்படையில் கொடுக்குறது எதிர்கால சந்தையெல்லாம். எதிர்காலத்தில் திரும்ப செலுத்தி ஒரு வாக்குறுதி உள்ள கண்டிப்பாக நான் செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கடன் முறையில் வாங்கி சந்தையில் மார்க்கெட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் ரெகுலேஷன். அடுத்தல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட். ஆன் த பேஸ் ஆஃப் மார்க்கெட்னா என்னது? ஒழுங்குமுறையற்ற அடிப்படையில். ஓகே, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைன்னு அர்த்தம். ரெகுலேட்டட் மார்க்கெட்னா அதை பற்றி பார்க்குறோம். ஓகே, இன் சச் எ மார்க்கெட் தேர் இஸ் சம் oversight by appropriate government authorities. This is to ensure there are no unfair trade practice in the market. Such markets may refer to product or even a group of products. For example, the stock market is highly regulated market. என்னென்னா ரெகுலேட்டட் மார்க்கெட்னது ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைன்னு அர்த்தம். ஓகே, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையிலானது பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும். கவர்மெண்டின் மேற்பார்வையின் கீழ் நடைபெறும் அது. ஓகே, இத்தகைய சந்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் இல்லை என்பதை உறுதி செய்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறையில் இல்லை. ஓகே, ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை குறிக்கும். இது ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை குறிக்கும். எக்ஸாம்பிள் என்னென்னா பங்கு சந்தை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக உள்ளது. பங்கு சந்தையில் எதனா நிர்ணயிக்கப்பட்டாங்களோ அந்த விலை தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னா என்னது? கட்டுப்பாடற்ற சந்தைன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் an absolutely free market. There is no oversight or regulation. The market forces decide everything. என்னென்னா கட்டுப்பாடற்ற சந்தை, முற்றிலும் கட்டுப்பாடு எதுவும் மற்ற சந்தைன்னு சொல்லுவாங்க. சந்தையில் கண்காணிப்போ ஒழுங்குமுறையோ கிடையாது. சந்தையை கண்காணிப்போ எந்த ஒழுங்குமுறையுமே இது கிடையாது. அதுவே முடிவுகளை மேற்கொள்கிறது. அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் காம்படிஷன். அதில் டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்னுடைய ஸ்ட்ரக்சர், சந்தை கட்டமைப்பின் வகைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதில் பியூர்லி காம்படிட்டிவ் மார்க்கெட், பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்றது முற்றிலும் போட்டி சந்தை, நிறைவான போட்டிக்குரிய சந்தை, முறையற்ற போட்டி சந்தை. இதெல்லாம் என்னென்னா சந்தை கட்டமைப்புடைய வகைகள் கொடுத்துருக்காங்க மேலே. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இதில் மோனோபோலிஸ்ட் காம்படிஷன், ஒலிகோபோலி. அதனால் டைப்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னது ஃபஸ்ட்டு முழு நிறைவற்ற போட்டி. அதில் 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. குத்தகை, மோனோபோலின்னா என்னது? குத்தகைக்கு விடுறது. அடுத்தது மோனோபோலிட்டிக்ஸ் காம்படிஷன் என்னது? முற்றுரிமை போட்டின்னு அர்த்தம். அதே மாதிரி ஓலியோபோலினா என்னது? குழு உரிமை. சரியா? மோனோபோலினா குத்தகை, அதே மாதிரி ஓலியோபோலினா முழு உரிமை. இது ஒழுங்கற்ற போட்டியினுடைய வகைகள். இதெல்லாம் என்னது? ஒழுங்கற்ற போட்டியினுடைய வகைகள். ஓகே, ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் காம்படிஷன். அதில் ஃபர்ஸ்ட் மோனோபோலி. Monopoly refer to a market structure in which there is a single producer or seller that has a control on the entire market. The single seller deals in the products that have no close substitutes. என்னன்னா முன்னுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கும். சரியா? அதில் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளனர். முழு சந்தையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் தனி விற்பனையாளர் நெருக்கமாக மாற்றுப்பொருள் இல்லாத தயாரிப்பில் ஒப்பந்தம், அந்த மாற்றுப்பொருள் இல்லாத சமயத்தில் ஒப்பந்தம் செஞ்சுக்குவாங்க. ஓகே, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா ஏகபோக போட்டின்னு அர்த்தம். ஓகே, the term monopolist competition was given by Professor Edward H. Chamberlain of Harvard University in 1933 in his book Theory of Monopolistic Competition. The term monopolistic competition represents the combination of monopoly and perfect competition.
Monopolistic competition refers to a market situation in which there are a large number of buyers and sellers of products. However, the product of each seller is different in one aspect or the other. அப்படின்னா என்னென்னா, ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் எச் 1933 எட்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சாம்பர்லின் தனது மோனோபோலிஸ்ட் காம்படிஷன் கோட்பாடுகளின் நூலில் குறிப்பிட்டிருக்கார். யார்? எட்வர்ட் எச். எந்த பல்கலைக்கழகம்? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சாம்பர்லின் தனது ஏகபோக போட்டியினுடைய மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அது கோட்பாடு நூலில் குறிப்பிட்டிருக்கார். யார்? எட்வர்ட் எச். இது போலிஸ்டிக் காம்படிஷன் என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கும். சரியா? அதில் ஏராளமான வாங்குபவர் மற்றும் தயாரிப்புகளை விற்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தபோதிலும் ஒவ்வொரு விற்பனையாளரின் தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபட்டிருக்கும். ஓகே, ஒலிகோபோலி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, த டேர்ம் oligopoly has been derived from two Greek words. Oligo means few and poly means control. Therefore, oligopoly refers to a market in which there are few sellers dealing either in homogeneous or differentiated products. என்னன்னா, ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து வந்துச்சு. சரியா? ஒலிகோ என்றால் சில மற்றும் பாலி என்றால் கட்டுப்பாடு. ஓகே, எனவே ஒலிகோபோலி என்பது ஒரு சந்தை வடிவத்தை குறிக்கும். இதில் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட தயாரிப்புகளில் சில விற்பனையாளர்கள் உள்ளதை குறிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் எ கன்சியூமர்? நுகர்வோர் என்பவர் யார்? பொருளை வாங்குபவர் என்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எ கன்சியூமர் இஸ் எ பர்சன் who purchase a product or available a service for a consideration, either for his personal use or to earn his livelihood by means of self-employment. The considerations may be paid, promised, partly paid and partly promised. It also include a beneficiary of such goods and service when such use is made with a approval of such person. என்னன்னா, நுகர்வோர் என்பவர் யார்? நுகர்வோர்னா பொருளை வாங்குபவர் என்பவர் யார்னு அர்த்தம். நுகர்வோர் என்பவர் ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக அது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறார். சரியா? நுகர்வோர் என்பவர் யார்னா, பணம் செலுத்துபவர் இருக்கலாம், வாக்குறுதி பெறுபவர் அல்லது ஓரளவு பணம் செலுத்துபவர் அல்லது ஓரளவு வாக்குறுதி பெறுபவராகவும் இருக்கலாம். நுகர்வோரின் ஒப்புதலுடன் இத்தகைய பயன்பாடு செய்யப்படும். அவருடைய ஒப்புதலின் பேர் தான் செய்கிறாங்க. அத்தகைய பொருள் சேவைகளின் பயனாளிகளுக்கு இதில் அடங்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் நாட் எ கன்சியூமர்? நுகர்வோர் இல்லாதவர் யார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எ பர்சன் இஸ் நாட் எ கன்சியூமர் இஃப் he or she. Okay, purchase any goods or available any service free of charge. Purchases a good or hires a service for commercial purpose. Avails any service under contract of service. என்னன்னா, ஒரு நபர் எப்போதுமே நுகர்வோராக இருக்காது. ஒரு நபர் மட்டும் நுகர்வோராக இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையையோ இலவசமாக பெறுகின்ற போது வணிகர்கள் வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்வது அல்லது பொருளை வாங்குவது ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது. ஓகே, ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவது. எ பர்சன் இஸ் ஏ நாட் கன்சியூமர் இஃப் ஹீயாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு பொருளை வாங்குவதாலும் எந்த ஒரு சேவையை இலவசமாக பெறுகின்ற போதும் வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமைத்துக்கொள்வது பொருளை வாங்குவது. ஓகே, இது ஒப்பந்த அடிப்படையில் நடைபெறும். ஓகே ஸோ ஹியர் அவர் லெசன்
and consumer production part 1 end. The second part next class we will see. Okay children, thank you for watching this video. Thank you so much.